சார் வணக்கம். வணக்கம். மத்திய கிழக்கு குறிப்பாக பார்த்தோம்னா, இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது பல கட்ட தாக்குதல நடத்தி கொண்டிருக்கிறாங்க. முக்கியமா பார்த்தோம்னா, ஈரான்ல கிட்டத்தட்ட ஒரு 200 ஏவுகணைகள வச்சு 500க்கும் மேற்பட்ட இடங்கள குறி வச்சு அமெரிக்கா, இஸ்ரேல் ராணுவம் தற்போது தாக்கக்கூடிய சம்பவம் நாட்டையே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கிறது. ஈரான் பதிலுக்கு அமெரிக்கா தளங்கள், இஸ்ரேல் தளங்கள்லாம் தாக்கக்கூடிய சம்பவத்தையும் கூட நம்ம பார்க்க முடிகிறது. கமேனி அவர்கள் உயிரோடு இருக்கிறாரா? என்ற மாரியான ஒரு கருத்து வைக்கிறது. 4 உளவுத்துறை அதிகாரிகள் கூட இதுல கொல்லப்பட்டிருப்பதாகவும், 200க்கும் மேற்பட்ட சிறுமிகள், சிறுவர்கள், மாணவிகள், பெண்கள் உட்பட பல நபர்கள் இதுல இறந்திருப்பதா பல்வேறு தகவல் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலா போரை என்றைக்குமே நாம் நியாயப்படுத்த முடியாது, நியாயப்படுத்தக் கூடாது. போர் எதற்குமே தீர்வாகாது. நீங்க அமர்ந்து உங்களுக்குள்ள பீஸ் டாக் மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும்? ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். இப்போ ஓகே. ஈரானை தாக்குவதற்கு காரணம் என்ன? பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்களும், அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு என்ன சொல்கிறார்? ஈரான் மக்கள்லாம் பயங்கரமா கொடுமையா அனுபவிக்கிறாங்களாம். ஈரானுடைய மக்கள் இந்த கமேனியுடைய ஆட்சியினால பயங்கரமா கொடுமையை அனுபவிக்கிறாங்களாம். அந்த கமேனியுடைய ஆட்சியிலிருந்து இந்த ஈரானுடைய மக்களை விடுவிக்க போறாராம். சரி, யாரு கேட்டா? யாரு சொல்றதுன்னு? ஏதோ சொல்லுவாங்களா, ஊர் பிராண்டி உலக பிராண்டி ஏதோ ஓமம் இருக்குமே, அதே மாதிரி நீனே ஒரு சட்டாம்பிள்ளை, நீனே ஒரு அயோக்கிய பைய, நீனே ஒரு மொல்ல மாதிரி பைய, எவ்வளவு போட்டுக்க, ஒரு மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு எந்த நாள் போட்டுக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியன் என்று பெஞ்சமின் நெட்டன்யாகுவை இஸ்ரேலுடைய மக்களே சொல்கிறார்கள். நம்ம சொல்லல. இஸ்ரேலுடைய மக்கள், அந்த யூத மக்கள் இஸ்ரேல்ல உள்ள இருந்து கொண்டே நீ வெளியே போ நாட்டை விட்டு. உச்ச நீதிமன்றமே எங்க? இஸ்ரேலுடைய உச்ச நீதிமன்றம் நெட்டன்யாகுவுக்கு தூக்குல போடு சொன்னது யாரு? இஸ்ரேலுடைய மக்கள். அந்த அளவுக்கு இஸ்ரேல் மக்களை கொடுமை செய்யக்கூடிய, அந்த மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் மிரட்டக்கூடிய, ரவுடித்தனத்தை பண்ணக்கூடிய இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு சொல்கிறார், ஈரான் மக்களுக்கு நான் பாதுகாப்பை வழங்க போகிறேன். முதல்ல இஸ்ரேல் மக்களை பாதுகாரு. முதல்ல உன் மக்களே பாதுகாப்பு இல்லாம இருக்காங்களே, இதை சொல்லி என்ன பண்ணிருக்காங்க? தாக்குதல் நடத்துறாங்க. சரி, இஸ்ரேல் தன்னந்தனியா தாக்குதல் நடத்த முடியாது. உடனே யார பார்ட்னருக்கா கூட்டிட்டு போறாங்க? அமெரிக்கா கூட வருது. ஏன்னா இஸ்ரேல் என்றாலும் அமெரிக்கனாலும் ஒன்றுதான். அமெரிக்காவுடைய கள்ள குழந்தை தான் இஸ்ரேல் என்று சர்வதேச அரங்குல, சர்வதேச பத்திரிகைகள், சர்வதேச ஊடகங்கள் சொல்றதா இல்லையா? அந்த அளவுக்கு ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். சோ அமெரிக்காவுடைய அந்த கண் அசைவில் தான் இஸ்ரேல் செயல்படுகிறது. 2 பேரும் சேர்ந்து கொண்டு டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்களும் நாங்க ஈரானுடைய மக்களை செய்யறோம், கொடுமையிலிருந்து பாதுகாக்கிறோம் என்று சொல்லி கொடுமைகளை ஆரம்பித்து விட்டார்கள். அவன் ஸ்ட்ரைக் பண்றான். நீங்க சொன்னீங்களா வரிசையா, அரகோச்சியை கொன்று விட்டோம், கமேனியை கொன்று விட்டோம். யாரும் உழல, அவங்களாம் சேஃபா இருக்கிறாங்க. மாறாக இவர் யாரை கொன்றார்கள்? 40 பேர் சில்ல பச்சிலம் பள்ளி குழந்தைகள், ப்ரீகேஜி எல்கேஜி மாணவர்கள். எண்ணிக்கை 80 ஆயிருச்சு தற்போது. 40 ஸ்பாட்ல கொள்றாங்க. 100கணக்கான பேர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நீ சொன்ன மாதிரி 80ஐ தாண்டி போய்விட்டது. அப்ப நீ அப்ப இப்படித்தான் விடுவிக்கிறார். கமேனியுடைய ஆட்சியில ஈரானுடைய மக்களை கொடுமையிலிருந்து எப்படி விடுவிக்கிறாரு? பரலோகத்துக்கு அனுப்புறாங்க. எவ்வளவு கூடிய பிராடுத்தனம் என்று பாருங்கள். ஒரு ஈரான் என்கிற சொல்லக்கூடிய ஒரு சாவரன் ஸ்டேட்ட, ஒரு சுய மரியாதை இருக்கக்கூடிய, சுய நிர்ணயத்தின் அடிப்படையில செயல்படக்கூடிய ஒரு சுயராஜ்ய ஒரு நாட்டை அத்துமீறி உள்ளே புகுந்து நீங்கள் தாக்குதல் நடத்துகிறீர்கள் சொன்னால் இதுதான் வல்லாதிக்கம், இதுதான் ஜியோனிச திமிரு. இந்த திமிருக்கு சாட்டையடி இந்த ட்ரிப்பும் கண்டிப்பா ஈரான் கொடுக்க வேண்டும் என்று மக்கள் கருதுகிறார்கள். இப்ப ஹார்மூஸ் உடைய கேனல சொல்லுங்க. இப்ப அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூட ஒரு எச்சரிக்கை விட்டிருந்தாங்க. இந்த அரசை கலைச்சிட்டு புதிய அரசு நிறுவுவதற்காக தான் நாங்க இந்த போரை தொடங்கி இருக்கின்ற மாதிரியான ஒரு கருத்து கூட பேசப்பட்டு வருகிறது. பதிலுக்கு ஈரான் இவன் யாரு கேட்கிறான்? ஈரானுடைய அரசே கவிக்கணுமா வேணாமா அந்த மக்கள் பார்ப்பாங்க. சரியா? ஈரான் நாட்டுக்கு தலைவர் யார் என்பதை அந்த மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப பஜத்ஸ்கியான் இருக்காரு, யார் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி வேற வேற ஆட்கள் இருந்தாங்க. ஈரானுக்குள்ள அத்துமீறி நுழைந்து
அந்த தலைவரை கொல்றதுதான் வந்து இவங்க மரபாபம். ஈரானுக்குள்ள அத்துமீறி யாரை கொலை செய்யறாங்க? இஸ்மாயில் ஹனியாவை கொண்டாங்களா இல்லையா? ஹமாஸுடைய தலைவர் அங்க போயிடாரு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் அவங்கள கொல்றீங்க. இப்ராஹிமை கொண்டாங்க, ஃபாரின் மினிஸ்டரு கொண்டாங்களா இல்லையா? இப்ராஹிம் ரைசி எவ்வளவு பெரிய அறிஞர் அவரை கொலை செஞ்சாங்க. ஹெலிகாப்டர் கிராஷ்ன்னு சொன்னார்கள். கடந்த முறை என்ன பண்ணாங்க? 6 நியூக்ளியர் சயின்டிஸ்ட் என்ன செஞ்சாங்க? அத்துமீறி இஸ்ரேல் வந்து தாக்குதல் கொலை செஞ்சார்கள். இப்படி அறிவியல் விஞ்ஞானிகளை, ஈரானை சேர்ந்த அறிவியல் விற்பனர்களை, விஞ்ஞானிகளை, தலைவர்களை கொன்றுகிட்டே இருக்கிறாங்க. எதன் பெயரால்? ஈரான் வந்து மக்களை விடுவிக்கணும். நீ யாரையும் விடுவிக்கிறது? உனக்கு என்ன வந்துட்டுங்கிறான்? நீ யாரு முதல்ல? அப்ப என்னன்னா, அந்த மத்திய கிழக்குல அந்த அரபு தீபகற்பத்துல நான் தான் சட்டாம்பிள்ளை என்பதை இஸ்ரேல் சொல்லுகிறது. அது மத்த நாடுகளை போல சிரியாவை அடித்து துவஞ்சம் செய்தது போல, லெபனானை அடித்து வந்து சல்லடையாக துளைத்தது போல, ஈரானையும் ஈஸியா டச் பண்ணலான்னு உள்ள வந்தாங்க. செம அடி அடிச்சாங்க. இப்பவும் அதான் நடந்துகிட்டு இருக்குது. ஈரான் கண்டிப்பா பாதிக்கப்படும், மாற்று கருத்து. ஆனா சும்மா இருக்காது. மற்ற நாடுகளுமா ஈரான் இல்லை. அங்க நிறைய மிசைல் டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியா இருக்கிறது. ஈரானை சுற்றி கிட்டத்தட்ட 80க்கு மேற்பட்ட இடங்கள்ல ராணுவத்தை குவிச்சு வச்சிருக்காங்க. அந்த மேப்பை பாருங்க. இந்த மேப்பை கூட நீங்க போட்டுக்காங்க. ஈரானை சுத்தி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கா சுத்தி வர பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய மிலிட்டரி பேஸ் இருக்கிறது. லெபனான்ல இருக்கு, சிரியால இருக்கு, தோஹா கத்தர்ல இருக்கிறது, யுஏஇ ஐக்கிய அரபு அமீரம்ல இருக்குது, அபுதாபி, துபாய் இந்த மாதிரி, அது போல சவுதி அரேபியாவில் இருக்கிறது. சுத்தி வர இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, கிழக்கு பக்கம் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஃபுல்லா நிறுத்தி வச்சிருக்காங்க. எதுக்கு நிறுத்தி வச்சிருக்க? ஈரானை சுத்தி எதுக்கு அமெரிக்க மிலிட்டரி நிற்கிறது? முதல்ல அது சொல்லுங்க பாப்போம். அப்ப ஈரான் மீது 47 வருஷமா ஒரு கண்ணு இருக்கிறது. இங்க ஈராக்ல சிங்கமாக கர்ஜித்த சதாம் ஹுசைனை வீழ்த்திய பிறகு இப்ப ஒற்றை தலைவலி யார் என்று சொன்னால் ஈரான் தான். ஏற்கனவே இஸ்மாயில் ஹனியா போன்ற சர்வதேச அந்த பாலிடிக்ஸ, அந்த அரசியலை வந்து கரைத்து குடித்தவர்களை கொன்றாச்சு ஹமாஸ்ங்கிற பேரால். யஹியா சின்வார் போன்ற போராளிகளை வந்து தீவிரவாதிகளாக காட்டி கொலை செய்து முடித்தாச்சு. இப்ப இருக்கக்கூடிய ஒரே தலைமையாண்டா கமேனி. கமேனிக்கு மேல நிறைய அவங்களுடைய கொள்கையின் மீது, அந்த நாட்டினுடைய அந்த மதத்தின் மீது நிறைய சியாக்கள் அவங்க பிரிவுலாம் இருக்குது. அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. நம்ம மதத்தை பார்க்கவில்லை, அவங்களுடைய கொள்கையை பார்க்கவில்லை. ஒரு நாட்டுல, ஒரு சாவரைன் ஸ்டேட்ல வந்து நீ எப்படி உள்ள புந்து அடிக்கிற? அவனுக்கு யார் சொன்னது? இன்னைக்கு பார்த்தா யூரோப்பியன் யூனியன் 27 நாட்களுடைய கூட்டமைப்பு வன்மையா கண்டிச்சிருக்கா இல்லையா? கண்டனம் மட்டும் தெரிவிப்பாங்க. ஐநா சபையில செக்யூரிட்டி கவுன்சில்ல சற்றப்ப 150க்கு மேற்பட்ட தீர்மானங்க. யாரை கண்டிச்சு? இஸ்ரேலை கண்டிச்சு. இஸ்ரேலே நீ லெபனானை அடிக்காதே, இஸ்ரேலே நீ பலஸ்தீனை ஆக்கிரமிக்காதே, இஸ்ரேலே ஜோர்டானை மிரட்டாதே, இஸ்ரேலே பக்கத்துல அரபு நாடுகள் அத்துமீறி நுழையாதே சொல்லிக்கிட்டே இருப்பான். தீர்மானம் போட்டுக்கிட்டே இருப்பான், இவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கட்டுப்பாடு என்பதே கிடையாது. அவங்க நினைச்சாங்கன்னா எந்த நாட்டிலையும் படையெடுப்பாங்க. அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த நாட்டிலையும் குண்டு மாறி பொழிவாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா குழந்தைகளை கொள்வார்கள், கொண்டு விட்டு சொல்வார்கள், உங்க நாட்டை நாங்க காப்பாத்துறோம். இன்றைக்கு இந்த குர்சு அது மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கிறது. இந்த சியா பிரிவுல நிறைய பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுடைய பேரையெல்லாம் சொல்லி பெஞ்சமின் நெட்டன்யாஹு ட்வீட் போடுறாரு. புரியுதா? இப்ப இந்தியாவுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் இப்பெல்லாம் இருக்கிறோம்ல. மதத்தின் அடிப்படையில் கொள்கைகள் பிரிஞ்சு இருக்கிறோம். ஆனா யூனிட்டி டைவர்சிட்டி எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு பிரிவு இருக்கிறது, ஒரு மத நம்பிக்கை இருக்கிறது, ஒரு கொள்கை இருக்கிறது. அதை சுட்டி காட்டி இன்னைக்கு சொல்றாரு, உங்களுக்கு நான் விடிவுகாலம் வந்து விட்டது, நீங்களே இந்த ஆட்சியை வந்து கைப்பற்ற போகிறீர்கள், நீங்கள் தான் அரசாண போகிறீர்கள். அரசாண்டை கிழிச்சாங்க. சிரியால நாங்க பார்த்தோமே, ஆப்கானிஸ்தான் நாங்க பார்த்தோமே. ஆக இவங்க வல்லாதிக்கா சக்திகள். இவர்கள் வந்து நிச்சயமாக இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அமெரிக்காவுல போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க வெள்ளை மாலையில் இருக்கக்கூடிய நிறைய அதிகாரிகள் ஓப்பனா டிக்ளேர் பண்றாங்க. செனட் சபை உறுப்பினர்கள்லாம் வந்து கண்டிக்கிறாங்க ட்ரம்பை. யார்கிட்ட கேட்டு நீங்க இந்த மாதிரி போற ஆரம்பிக்கிறீங்க? இந்த மாதிரி மிலிட்டரி பேசஸ் எல்லாம் அடிக்கிறாங்க. ஈரான் திருப்பி அடிக்கிறது. சவுதி அரேபியா ரியாத் பேச அடிச்சிருக்கிறாங்க. தோஹா கத்தர் அடிச்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய மிலிட்டரி பேச அடித்திருக்கிறார்கள். அது போல பாத்தீங்கன்னா அபுதாபில வந்து மிசைல் வந்து விழுந்திருக்கிறது. சற்றப்ப சுத்தி வர இருக்கக்கூடிய 7 அரபு நாடுகள்ல வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. அப்ப அந்த அமெரிக்க பேஸ்ல வந்து தாக்குதல் நடத்ததான் செய்வான்? நடத்துவனா மாட்டானா?
இப்ப ஹர்மூஸ் கேனல் அந்த மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த மிடில் ஈஸ்ட்ல மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஜலசந்தியை மூடிட்டாங்க. ஒரு 5 ஹவர்ஸ் ஆச்சு. 5 மணி நேரமாக எந்த கப்பலும் அங்கே போகவில்லை. தொற்றப்ப அந்த ஹர்மூஸ் ஜலசந்தி வழியாகத்தான் 20% ஆயில் ஒட்டுமொத்த உலகத்துக்கு வந்து சப்ளை ஆகக்கூடிய அந்த பேரல்ல ஆயிலுடைய கப்பல் இருக்குது இல்லையா, பெட்ரோல், டீசல், குரூட் ஆயில், அந்த கப்பல் வந்து வரக்கூடியதுல 100 கப்பல் வந்து அந்த இருக்கக்கூடிய பூமி பந்துல போகுதுன்னா 20 கப்பல் அதை கிராஸ் பண்ணி தான் போயாரு. சொல்ல புரியுதா? 20% ஆஃப் ஆயில் டிரான்சாக்சன் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த உலகத்திலையும் 1/5 5ல் 1 பங்கு ஆயில் கட் ஆகிட்டு. சும்மாவே வந்து என்ன செய்வாங்க இங்க நம்ம நாட்டு பிஜேபி கவர்மெண்ட் கண்ணா பின்னான்னு விலை ஏத்திட்டு இருப்பாங்க. குரூட் ஆயில் நீ 50 ரூபாய்க்கு வித்தாலும் இங்க பெட்ரோல் 100 ரூபா தான். குரூட் ஆயில் $36 வித்தாலும் இங்க வந்து 100 ரூபா தான். இப்படி இருக்கும். இதை சொல்லி 200 ரூபாய் மாத்துவாங்க. 200 ரூபாய் 300 ரூபாய் என்ன செய்ய போவாங்க? ஆஹா சூப்பர்ப்பா, நமக்கு ஒரு போர் கிடைத்து விட்டது. ஹர்மூஸ் ஜலசந்தியை வந்து நிப்பாட்டிட்டாங்க. இதை சொல்லி என்ன செஞ்சிருவோம்? நம்ம பெட்ரோலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். இது கொள்ள லாபம் பண்ணுவோம். இப்படிதான் யோசிக்கிறாங்க நம்ம நாட்டுடைய ஆளக்கூடிய பாஜக அரசு. ஏற்கனவே ரஷ்யா கிட்ட இருந்து அழகா வாங்கிட்டு இருந்தாங்க. ரஷ்யாவிடம் இருந்து நாம் வந்து சீப்பஸ்ட் பிரைஸ்ல கூடால வாங்கிட்டு இருந்தோம். ட்ரம்புடைய மிரட்டல் காரணமாக அமெரிக்காவுடைய அழுத்தத்திற்கு கட்டுப்பட்டு ஆட்பட்டு என்ன பண்ணாரு, அந்த டிரான்சாக்சனே வந்து குறைத்து விட்டு கட் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, ஈரான் கிட்ட வாங்கினாங்க. வாங்கினாங்களா இல்லையா? இந்த கவர்மெண்ட் தான். இப்ப ஈரானுடைய ஜலசந்தி வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டு விட்டது. இப்ப என்ன செய்ய போறாங்க? அமெரிக்கால இருந்து வாங்குங்க பெட்ரோல். நீங்க டேரக்டா என்ன செய்யுங்க, அமெரிக்கால இருந்து என்ன செய்யுங்க, பசிபிக் ஓசியன்ல பெரிய ஒரு குழாயை போட்டு அமெரிக்கால இருந்து நம்ம மோடிஜி வாங்கி தருவாரு. என்ன அரசியல்! போய் அங்க போய் பெஞ்சமின் நெட்டன்யாஹு போய் கட்டி பிடிக்கிறாரு மோடிஜி 2 நாளைக்கு முன்னாடி. என்ன சொல்றாருங்க, நான் வந்து இஸ்ரேல் வந்து எனக்கு வந்து தந்தை வீடாம், இந்தியா வந்து தாய் வீடாம். அதாவது இஸ்ரேல் நாடு அவருக்கு வந்து ஃபாதர் நேஷனாங்க, இந்தியா வந்து மதர் கண்ட்ரியா. அப்ப புள்ள யாரு கேட்கணுமா இல்லையா? பங்களாதேச புள்ள. அப்ப வந்து இஸ்ரேலு, அம்மா வந்து இந்தியா. 2 பேருக்கும் பிறந்த பிள்ளை யாரு? இந்த கேள்வி எல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறது. சரி, அப்ப நாட்டுல வந்து நிறைய கறி சாப்பிடுவோம், மட்டன், சிக்கன், நம்ம பீஃப் எல்லாம் சாப்பிடுவாங்களே இஸ்ரேல்ல. பீஃபை வந்து சாப்பிடுவோமா? அது ஏற்றுமதி பண்ணுவாரு. இந்த டாபிக் வேற. இப்படி எல்லாம் உணரக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். ஒருபோதும் இந்தியா வந்து போரின் பக்கம் நின்றதல்ல, நின்றதே கிடையாதுங்க. கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வெளியே வர்றாரு, நீங்க போறாங்க. அப்போ முற்கூட்டியே தெரிகிறதா மோடிஜிக்கு? இன்னைக்கு வந்து ஆறுதலாக ஜெய்சங்கர், நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து என்ன செய்யறாரு, பேசுறாரு. யாருக்கிட்ட? ஃபாரின் மினிஸ்டர் அரகாட்சிட்ட, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர். நாங்க வந்து கண்டிப்பாக சீஸ் ஃபயரை தான் நிக்க நினைக்கிறோம். நாங்க வந்து சமாதான உடன்படிக்கை தான் இந்தியா வந்து இந்தியா நிலைப்பாடு அதுதான். அப்போ ஃபாரின் மினிஸ்டர் தெளிவாக சொல்றாரு ஜெய்சங்கர். ஆனா மோடி என்ன பேசிட்டு வந்தாரு? அங்க ஸ்டாண்ட் ஃபேமிலி விட்டு இஸ்ரேல், இஸ்ரேலோட நாங்க என்ன செய்யறோம், உறுதியா நாங்க நிக்கிறோம், இறுதியா நிற்போம். எங்களுடைய நட்பு அப்படிப்பட்ட நட்பு. எப்படி தீவிரவாதத்தை நான் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. யாரு இப்போ ஒன்னாம் நம்பர் தீவிரவாதியே இஸ்ரேல் தாங்க. அப்போ வந்து சாமி தெரியாமல் பேயாடிட்டு தான் நம்மாடு. இப்போ என்ன செய்ய அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, நல்ல நட்போட தான் இருக்கிறீங்க. இந்தியர்களை ஃபுல்லா சேஃப்டியா கொஞ்சம் கூட சொல்லுங்க பார்ப்போம். சேஃப்டியா விட சொல்லுங்க. இங்க பாத்தீங்கன்னா யுஏஇல துபாய், அபுதாபி, அல்லாயின் எல்லாம் வந்து க்ளோஸ் ஏர்போர்ட். இந்தியருக்குள்ள ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்க. யுஏஇல ஐக்கிய அரபு அமீரகத்துல பெரும்பான்மையான தொழிலாளர்கள் இந்திய தொழிலாளர்கள். தோஹா கத்தர்ல ஏர்போர்ட் க்ளோஸ். இதுல ரியாதுல பல ஏர்போர்ட்டுகளை வந்து என்ன பண்ணிருக்கு, விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இப்படி பஹ்ரைனுடைய பேஸ் நிறைய தாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வளைகுடா பிராந்தியத்துல ஃபுல்லா அரபு தேசங்கள் ஃபுல்லா இப்ப என்ன பதட்டத்துல வந்து உண்டு பண்ணிட்டாங்க அந்த தாக்குதலை பண்ணி. இப்ப நம்முடைய வெளியுறவுத்துறை என்ன செய்ய போகிறது? இந்த கேள்விலாம் இருக்கிறது. எனவே சொல்கிறோம், போரை நிறுத்த வேண்டும். இது சட்டாபலத்தனமா உள்ள வந்து அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்க. இதுல முக்கியமா பார்த்தோம்னா ரஷ்யா புதின் அவர்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இப்ப இஸ்ரேல் பக்கம் அமெரிக்கா போயிருக்கிறது, ஒருவேளை வந்து ஈரான் பக்கம் ரஷ்யா வருவதற்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கா?
இது 3ஆம் உலக யுத்தத்தை நோக்கி இழுத்து சென்றுடுவோம் அஞ்சுறோம். இப்ப இஸ்ரேல் பக்கம் அமெரிக்கா நிக்க கூடாது, இஸ்ரேல் நிக்க கூடாது. நம்ம நிலைப்பாடு அதுதான். நீங்க நீங்க யூகிக்கிற மாதிரி நிச்சயமாக சைனாவும், வடகொரியாவும், ரஷ்யாவும், ஈரானோட ரொம்ப நெருங்கிய நாடுகள், நட்பு நாடுகள். ஓகே. ஏற்கனவே அமெரிக்காவை ஈரானுக்கு பிடிக்காது, அமெரிக்காவை சைனாவுக்கு பிடிக்காது, அமெரிக்கா வந்து வடகொரியாவுக்கு பிடிக்காது. அமெரிக்காவை யாருக்கு தான் பிடிக்காது? நம்மை போல ஜனநாயக செஞ்சு தான் அமெரிக்காவை பெருசா சொல்லுங்க. அமெரிக்கா சிறந்த ஜனநாயக நாடு. ஏன்னா மக்கள் நல்ல மக்கள், அமெரிக்கா மக்கள் நல்ல மக்கள். ரோட்ல வந்தாங்க பாருங்க, ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்கள். டொனால்டு ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆன பிறகு தனிப்பட்ட முறையில் என்ன செய்யறாரு அவரு? இது போல நடவடிக்கை செய்யறாரு. இதுல கூட என்னன்னா, என்னுடைய மிலிட்ரி அங்க இருக்கக்கூடிய சில நிறுவனங்கள் வந்து என்ன சொல்லுது, அமெரிக்காவுடைய மக்களுடைய கருத்து இது அல்ல, அமெரிக்கா செனட் சபையுடைய கருத்து இது அல்ல, டொனால்டு ட்ரம்ப் தப்பா வழிநடத்துறார் மிலிட்ரியை என்று அங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியே என்ன சொல்றாரு ட்ரம்ப்? இப்போ ட்வீட் விட்டுருக்காரு, அந்த நிறுவனங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க, நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். நீங்க ஏஐ டெக்னாலஜி வச்சு என்ன பண்றாங்க, நம்ம சேட்டலைட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்க, அப்படிலாம் நமக்கு தேவையில்லை, தனியார் நிறுவனங்கள்ல சேட்டலைட் வைக்க கூடாது என்று அறிக்கை விட்டுருக்கிறாரு. உடனடியாக அதுக்கு என்ன பண்றாரு, இந்த யுஎஸ் மிலிட்டரியுடைய சீஃப் என்ன பண்றாரு, அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. இது என்ன நடந்துட்டு இருக்கு நாட்டுல? ஆக இது அமெரிக்கா மக்களே விரும்பாத போர், இஸ்ரேல் மக்களே விரும்பாத போர், ஒட்டுமொத்த உலக மக்களை விரும்பாத போர். ஏற்கனவே ரமலான் மாசம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அரபு தீபகற்பத்துல நான் சொன்ன பட்டியலிட்ட அந்த நாடுகள்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் 100% வாழக்கூடியவங்க. மெஜாரிட்டியா வந்து இஸ்லாமிய நாடுதான், அரபு இஸ்லாமிய நாடுகள். அங்கே வந்து ரமலான் நோன்பு நோட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இப்படி அடிக்கிறீங்கன்னு சொன்னா, அப்ப இவங்க போர் என்பதை தாண்டி வேற மாதிரியான சிந்தனை உள்ளவர்கள். இதான் ஜியோனிசம் என்று சொல்கிறோம். ஈராக்கை அடிக்கும் போது இதான் பிரச்சனை. ஈராக் அடி சோதனை செஞ்சாங்கல்ல, ஈராக் போர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் இந்த நோன்பு நேரத்துல என்ன செஞ்சாங்க, போர் தொடுத்தார்கள். இப்ப ஈரானியும் ஈராக்கை வந்து எப்படி அடிச்சாங்களோ அது போல ஈரானியும் ரமலான் டைம்ல அடிக்கிறாங்க. அப்ப அந்த காலம் என்பதும் அந்த போர் தொடங்கப்பட்ட காலமும் அந்த மாசம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப முஸ்லிம்களுடைய அந்த நம்பிக்கையை புண்படுத்த வேண்டும், முஸ்லிம்களுடைய உள்ளத்துல வந்து என்ன செய்ய காயப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இவங்க வந்திருக்கிறார்கள். எனவேதான் சொல்கிறோம், யூத வெறி ஜியோனிசவாதிகளே உங்கள் போர் வெறியை நிறுத்துங்கள் என்று நம்ம என்ன செய்யறோம், நம்ம நிலைப்பாட்டை தெரிவிக்கிறோம். இந்த போர் வந்து இருக்கக்கூடாது. திருப்பி அடிப்பாங்க ஈரான். இப்ப அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவன் சும்மா வந்து கையை கட்டில இருக்க மாட்டான். எப்பா எனக்கு 2 கண்ணுன்னு போனாலும் பரவாயில்லப்பா, உனக்கு ஒரு கண்ணு போட்டுன்னு இறங்கினா என்ன செய்வீங்க? அவன் வச்சிருக்கா குவிஞ்சு, அவனுக்கே உயிர் பயம் இல்ல, செத்துக்கிட்டே இருக்கலாம் 40 வருஷமா. சரிப்பா நீ உள்ள ஏறி வந்துட்ட, உன்னுடைய ஷிப்பு வார் ஷிப் எல்லாம் என்னுடைய நாட்டுக்கு பக்கத்துல இருக்கு, இந்த அடிக்கிற மிசைல் 300 ரேஞ்சில ஒரு 10,000 மிசைல் வச்சிருக்காங்க, 1000 ரேஞ்சு, 1500 ரேஞ்சு, 3000 ரேஞ்சு சிஜிலுங்கிற மிசைல் தான் இருக்குது, மிசைல் எல்லாம் இருக்கிறது. அந்த ஏவுகணை எல்லாம் டான்சிங் ஹைப்போசானிக் மிசைல்ஸ் வச்சிருக்காங்க. அப்ப அவனும் வச்சிருக்கான்ல, அவனு திருப்பி அடிப்பான்ல. ஆக இந்த அரபு தீபகற்பத்தை பதட்டமாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். அரபு தீபகற்பத்தினுடைய நாடுகளை வந்து தனக்கு அடிமையாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போரை வந்து இஸ்ரேலும் அமெரிக்கா நடத்துகிறது. நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். இந்த போரை நிறுத்துவதற்கு எல்லா விதமான ஒத்துழைப்பையும் வந்து ஐநா சபை எடுக்க வேண்டும். இந்தியா இதுக்கு கண்டம் தெரிவிக்கணும். சும்மா ஜெய்சங்கர் போன் பண்ணி பேசினா மட்டும், அரங்கச்சிட்டு பேசினா மட்டும் கூடாது. இந்தியா தெளிவாக தீர்மானம் வந்து நிறைவேற்றணும். மோடியுடைய தனி மனிதனை வச்சு இந்தியா கிடையாது. இந்தியால 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஒரு வாக்கெடுப்பு எடுப்போமா? ஈரானுடைய போருக்கு எதிராக நம்ம இந்தியா இருக்க வேண்டுமா, ஈரானுடைய போரை நம்ம ஆதரிக்க வேண்டுமா? ஒரு பொது வாக்கெடுப்பு எடுக்கலாம் பார்ப்போம், இவி மிஷின் இல்லாம. அப்ப இதான் நிலைமை. யாருமே போரை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டார்கள் என்பதுதான் இந்தியாவுடைய நிலைமையாக இருக்கிறது. எனவே போரை நிறுத்து என்று சொல்கிறோம். இது வந்து சட்டாம்பிள்ளைத்தனம், வல்லாதிக்கிறத வன்மையா கண்டிக்கிறோம். இது மக்களை கொன்று குவிக்கக்கூடிய மனித கறி வேட்டை, மனித ரத்தம் குடிக்கக்கூடிய காட்டேரிகளா இருக்கக்கூடிய இந்த பெஞ்சமின் நெட்டன்யாகுங்கிற அயோக்கியனை வந்து இருக்கும் வரைக்கும், அந்த இஸ்ரேல் இருக்கிற வல்லாதிக்க நாடு இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும், அந்த மிடில் ஈஸ்ட்ல, மத்திய கிழக்கு பகுதியில இது போன்ற பதட்டம் இருந்து கொண்டேதான் இருக்குமோ என்று நமக்கு என்ன தோணுகிறது. ஓகே சார், பல்வேறு கருத்துக்கள் வந்து ஈரான் இஸ்ரேல் போர் குறித்து வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.